ஏய், நான் தான் உன் பிம்பிள். நீ செய்கிற அநியாயம் இருக்கே, கொஞ்சம் பொறு, நான் சொல்கிறது கேளு. இந்த மாதிரி என்னை எந்த நேரமும் அமுத்தி அமுத்தி புளிஞ்சு புளிஞ்சு விடாத, வலிக்குது, அது கூடாது. ஐயோ, இந்த மாதிரி இழுக்காத, எல்லா இடமும் நான் பரவ போகிறேன். கொஞ்சம் என்னைய டச் பண்ணி பார்க்குறத விடு. அமுத்தி அமுத்தி போடுற, உனக்கு தான் வலிக்குது. அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன். இந்த மாதிரி ஐஸ் கட்டி வை. இது நல்லா இருக்கு. இப்படி செஞ்சால் போயிடுவேன். எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட உணவு பழக்க வழக்கங்கள் தான். ஒயிலான சாப்பாடு சாப்பிட்டா நான் வரத்தான் செய்வேன். எனக்கு என்ன ஆசையாகும் மூஞ்சுக்குள்ள வர்றதுக்கு. முதல் ஒழுங்காக கைகளை கழுவி சுத்தமாக வச்சுருந்தா நான் வரப்போகிறது இல்லை. ஹலோ, நான் தான் மறு. வாட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க என்னைய. நான் இங்கே வளர துவங்கிட்டேன். உங்கள் தோலில் வைரஸ் வந்து என்னைய க்ரோத் செய்ய ஆரம்பிச்சிட்டு. பாருங்க, நான் மெதுவாக பெரிதாகி வலிமை பெற்றுக்கொண்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என் நண்பர்களும் என்னைய சுற்றி வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் தோல் முழுவதும் நாங்கள் பரவ போகிறோம். ஒரே ஜாலி தான். ஆ, அது என்ன? அந்த மெஷின் என்ன நோக்கி வருது? ஆ ஆ ஆ எரியுது, எனக்கு உதவி செய்யவும். நான் சகிக்க முடியல. நான் அழிந்து போய் கொண்டு இருக்கிறேன். ஏன் இப்படி என்னைய சுடுறீங்க? இந்த எலக்ட்ரிக் மெஷின் மட்டும் இல்லை, ஆப்பிள் வினிகர், அதே நேரங்களில் கார்லிக் கூட உங்களுக்கு தோலில் வச்சா நான் இல்லாமல் போயிடுவேன். ஆனால் கவனமாக பாவிக்கணும். காரணம், தோலில் எண்ணெயை வைக்கிறதுனால ஸ்கின் பேர்ன் ஆகலாம். அதனால டாக்டர் அட்வைஸோட எதுனாலும் என்னைய பார்த்து இல்லாமாக்கிக்கோங்க. இல்லாட்டி நான் தோல் முழுக்க பரவிடுவேன்.